வருங்கால தலைவர்களே, நம்மக்கிட்ட ஒரு டேட்டா இருக்குங்க. அந்த டேட்டாவில் நம்ம ஃபில்ட்ரு போடுற வேல்யூ மட்டும் சம் பண்ணி சொல்லணும், இல்லை அந்த ஃபில்ட்ரு போடுற வேல்யூ மட்டும் கவுண்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ எனக்கு இந்த சென்னையில் இருக்கிறது மட்டும் டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்குன்னு சம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நான் என்ன பண்ணுறேன், சென்னை மட்டும் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இந்த சென்னையோட டோட்டல் மட்டும் இங்கே என்ன பண்ணுதுன்னா சொல்லுது. அதே மாதிரி எத்தனை கவுண்ட் இருக்குன்றதையும் இங்கே சொல்லியிருக்கு. இப்போ எனக்கு சென்னையில் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் மட்டும் வேணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்டாண்டர்ட் கிளாஸ் மட்டும் டிக் பண்ணி விட்டேன்னா அதோட டோட்டல் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக சொல்லுது. இதை தான் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்டோட்டல்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோன்னா இது பாசிபிலிட்டி. ஈக்குவல் டு சப்டோட்டல் அப்படின்றது அதோட ஃபங்க்ஷன் பேர். இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன கேட்குது அப்படின்னா, நமக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு எக்ஸல் கிட்ட சொல்லணும். நான் சம் பண்ண போகிறேன்னா, கவுண்ட் பண்ண போகிறேன்னா அப்படின்றதெல்லாம், இல்லை ஆவரேஜ் பண்ண போகிறேன்னா, மினிமம் கண்டுபிடிக்க போகிறேன்னா, மேக்ஸிமம் கண்டுபிடிக்க போகிறேன்னா, இந்த மாதிரி நிறையா விதமான ஃபங்க்ஷன்ஸ் உள்ளே இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோனோ அதோட நம்பர் ப்ரெஸ் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சம் பண்ண போகிறோம் அப்படின்னா 9. உங்களுக்கு சம் இல்லை கவுண்ட்டுக்கு டிஃப்ரென்ஸ்லாம் தேவை அப்படின்னா நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஐ பட்டனில் லிங்க் தரேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 9 கொடுத்துட்டேன். ஸோ சம் பண்ண போகிறேன்னு எக்ஸல் கிட்ட சொல்கிறோம், கமா கொடுக்குறோம். எந்த ரேஞ்சை சம் பண்ண போகிறீங்க, இந்த ரேஞ்ச் தான் நான் சம் பண்ண போகிறேன். கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் அடித்தேன் அப்படின்னா இப்போது இது என்டையராக இதோடைய டோட்டல் அமௌண்ட் இங்கே சொல்லிடுச்சு. எனக்கு நான் இப்போ ஃபில்ட்ரு போட்டேன் அப்படின்னா அதோட வேல்யூ மட்டும் எனக்கு சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா சேலம் மட்டும் எடுத்து ஃபில்ட்ரு போடுறேன். அப்போ என்னாச்சுன்னா இந்த சேலம் மட்டும் டோட்டல் பண்ணி அது இங்கே சொல்லிடுச்சு. இதே மாதிரி கவுண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன் பாருங்கள். ஈக்குவல் டு சப்டோட்டல் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் கவுண்ட் நம்பர் 2. நான் 2 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், கமா கொடுக்குறேன். எதை கவுண்ட் பண்ண போகிறேன், சேலை தான் கவுண்ட் பண்ண போகிறேன். அதனால் இப்படி ஓகே கொடுத்துட்றேன். க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கவுண்ட் டிஸ்பிளே ஆகிடும். டோட்டலாக 19 கவுண்ட் சேல் நடந்திருக்கு. இதில் நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்பெசிஃபையாக மதுரையில் எத்தனை கவுண்ட்டாக சேல் நடந்திருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 5 கவுண்ட் சேல் நடந்திருக்கு. 5. அதில் மதுரையில் எனக்கு ஃபஸ்ட் கிளாஸில் மட்டும் எத்தனை சேல் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறோம், பார்க்குறோம் அப்படின்னு நினச்சோன்னா ஃபஸ்ட் கிளாஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு கவுண்ட் போயிருக்கு. அதோட சேல் அமௌண்ட் இவ்வளோ. சப்டோட்டல் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ஃபில்டர் போடுற அந்த வேல்யூஸ்க்கு மட்டும் அந்த கேல்குலேஷன் அப்ளிகபிள் ஆகும். ஒரு ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட பிஹேவியர் என்ன, டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற ஆக்டிவிட்டியோட ஷார்ட்கட்ஸ், ஒர்க் என்விரான்மெண்ட்டை ஈஸியாக பண்ணக்கூடிய எக்ஸல் ட்ரிக்ஸ், நம்மளோட ஒர்க்கை ஆட்டோமேட் பண்ணுற மேக்ரோஸ், இப்படி எல்லா விதமான டாப்பிக்கை பற்றியும் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் நியூ கிரியேஷன் எக்ஸல் டுட்டோரியலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதுக்கான செப்பரேட் வீடியோ உங்களுக்கு போடப்படும்.